நடிகர் சூர்யா இப்போ 2 படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. ஒன்னு காப்பான், இன்னொன்னு என்ஜிகே. என்ஜிகே கிட்டத்தட்ட 99% முடிஞ்சுங்க. பேட்ச் ஒர்க் மட்டும்தான் இருக்குன்றாங்க. இல்ல காப்பான் திரைப்படம் கிட்டத்தட்ட 2 ஷெட்யூல் போக வேண்டியிருக்கான். இதுக்கு நடுவில் 3வது படத்துக்கான கதையை கேட்டிருக்காரு நம்ம சூர்யா. சசிகுமார் நடிப்புல கவனம் செலுத்திட்டு இருந்த இந்த 8 வருஷத்துல ஒரு சரித்திர கதையை ரெடி பண்ணி வச்சிருக்காருங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சரித்திர கதையை விஜயை பார்த்து சொல்லியிருக்காங்க. தளபதி விஜய்க்கு இந்த கதை பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கனால இமீடியட்டா டேட்ஸ் கொடுக்க முடியல. இந்த கேப்ல தான் சூர்யா பார்த்து கதை சொல்லியிருக்காரு. சூர்யாவுக்கு கதை ரொம்ப பிடிச்சி போச்சான், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனா சூர்யாவை பார்த்து சசிகுமார் கதை சொன்னது உண்மை, சூர்யாவுக்கு அந்த கதை பிடிச்சிருக்கு, இதுவும் உண்மை. என்ன நடக்குதுங்கிறது இனிமே தான் தெரிய வரும். சூர்யாவுக்கு நெருக்கமான வட்டத்தில் இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா இந்த படத்துல சூர்யா நடிப்பாரு. இந்த வருஷம் முழுக்க சூர்யாவுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு 2020ஆம் தேதி இந்த படத்துக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணலாம். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.